கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கதறி அழுகின்ற சவாலின் 2ஆம் நாளுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய நாளில் நீதிமான்கள் கதறி அழுதால் என்ன நடக்கும், அவர்கள் எப்படி கதறி அழ வேண்டும் என்று பார்ப்போம். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். அநேக வேளையில் இந்த உலகத்தில் இப்போது இருக்கும் சூழ்நிலைகளை பார்க்கும்போது நம்மால் இந்த உலகம் ஒற்றுமையாக சமாதானத்தோடு அனைத்து திருச்சபைகளும் உயிர் பெற்ற திருச்சபைகளாக இருப்பதை நம் வாழ்நாளில் காண முடியுமா என்பது நமக்கு மிகப்பெரிய சந்தேகமாகவே உள்ளது. இந்த உலகத்தில் இப்போது இருக்கும் கலாச்சாரம் அனைத்தும் பாவங்களுக்கு நேராக வழிநடத்துகிறது. இதனை விட்டு இந்த சமுதாயம் இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டு மனம் திரும்புவார்களா என்பது மிக பெரிய கேள்விக்குறியாக உள்ளது. கடவுளின் பிள்ளைகள் தங்கள் பிரச்சனைகளை நினைத்து கவலைப்படும் போதோ, அல்லது பிரச்சனையை தீர்க்க மற்றவங்க கூட சண்டை போடும் போதோ, அல்லது நம்ம பிரச்சனைக்காக அடுத்தவங்களை குறை கூறும் போதோ கடவுளுடைய கை அதனுடைய கிரியையை செய்யறதில்லை. நம்முடைய அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள், அவர்கள் கொடுக்கிற மானியம் அல்லது அவர்களுடைய புதிய கொள்கைகள், இதையெல்லாம் நம்ம நம்பும் போது கடவுளுடைய கை கிரியை செய்யாது. மாறாக நம்மளுடைய கடவுளிடம் நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய கஷ்டங்களுக்காக அவரிடத்தில் நாம் கதறி அழும்போது கடவுளுடைய கை கிரியை செய்யும். சகோதரி நான்சி ஹெவன் ரூல்ஸ் என்ற புக்ல பணிவின் எளிமை என்பது பரலோகம் ஆட்சி செய்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது கடவுள் எங்கு செல்கிறாரோ அதை நாம் பின்பற்றுகிறோம். தயக்கத்துடனோ, சந்தர்ப்பமாகவோ, எரிச்சலுடனோ, பயத்துடனோ அல்ல, சுதந்திரமாக, மிகவும் பணிவுடன் அதை பார்ப்பதற்கே மிகவும் அழகாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரவேலர்கள் நியாய தீர்ப்பின் மிகவும் கடினமான காலங்களில் ஜெபித்த போது கடவுள் அவர்களுக்கு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று வாக்குறுதி அளித்தார். நம்முடைய கதறி அழுகின்ற ஜெபத்திற்கு கடவுள் பதில் தர வேண்டும் எனில் நம்முடைய ஜெபம் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்பதற்கு 3 வேத வசனங்களை மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். முதலாவதாக, நம்முடைய ஜெபத்தில் தாழ்மை இருக்க வேண்டும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. அதன்படி நாம் நம்மை தாழ்த்தி அவருடைய கைக்குள் நம்மை அடக்கி கொண்டு இருக்கும் போது கடவுள் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மை உயர்த்துவார். இரண்டாவதாக, அவருடைய சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இதை ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி குறிப்பிட்டுள்ளார். அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து அவருக்காக காத்திருந்து அவருடைய வழியில் நாம் நடக்க வேண்டும். மூன்றாவதாக, நம்மளுடைய பாவங்களை நம்மளுடைய ஜெபத்திற்கு தடையாக இருக்கிறது. அதனை நாம் அறிக்கையிட்டு ஜெபிக்க வேண்டும். இதை அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய பலத்த கைக்குள் நாம் அடங்கி இருக்கும் போது நாம் ஏறெடுக்கும் ஒவ்வொரு கதறி அழுகின்ற ஜெபத்திற்கும் பதிலளிக்க வல்லவராய் இருக்கிறார். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் உம்முடைய சமூகத்திலே அறிக்கையிடுகிறோம். நீர் அதை மன்னித்து எங்கள் ஒவ்வொருவருடைய கதறி அழுகின்ற ஜெபத்திற்கும் பதில் அளித்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. நீர் எங்கள் ஒவ்வொருவர் மனதிலும் கிரியை நடத்தி எங்கள் மத்தியிலே கிரியை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்குள் கிரியை செய்து எங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையையும் புதிய பலத்தையும் தரும்படியாக உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். இந்த கதறி அழுகின்ற சவாலில் பங்கேற்றுள்ள ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு உம்மிடத்தில் மன்றாடுகிறோம்.
எங்கள் அனைத்து விண்ணப்பங்களுக்கும் நீர் ஆம் என்றும் ஆமீன் என்றும் பதிலளிக்கப் போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமீன். இந்த மெசேஜ் நான்சி டிமோஸ் வால்கமோத் அவர்களின் reviveourhearts.com என்ற வெப்சைட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.